மகா நான் ஸ்கூல் போயிட்டு வரேம்மா. ஸ்கூலுக்கு போறியா? இன்னும் சாப்பாடுலாம் ஆயிடுச்சுமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏமா அப்படி சொல்ற? சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, இரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன், சாப்பிட்டுட்டு போயிருவேன். மா வேண்டாம்னா வேண்டாமா. என்னம்மா வயிறு இது சரியில்லையா, உடம்பு எது சரியில்லையா, வயிற்றுட்ட போயிட்டு வருவோமா? அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு இந்த வீட்டுல சாப்பிட பிடிக்கல, அவ்வளவுதான். சாப்பிட பிடிக்கலையா? ஏமா? அப்புறம் என்னம்மா, எப்ப பார்த்தாலும் அந்த அப்பாவையும் உன்னையும் அப்பாவையும் ரொம்ப அசிங்கமா ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்னால அதை கேட்டுட்டு இந்த வீட்டுல எப்படிமா சாப்பிட முடியும்? அதனால எனக்கு பசியே இல்லை, நான் ஸ்கூலுக்கு போறேன். தங்கம், எங்களை தானே திட்டுறாங்க, உனக்கு என்னம்மா? நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்க முடியும். இப்படி சாப்பிடாம போனீன்னா எப்படிமா? அங்க இது மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா அதை என்னம்மா பண்ண முடியும்? இல்லம்மா, இந்த வீட்டுல எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, அதுதான். உங்க அப்பா என்ன இன்னைக்கு நேத்தா திட்டுறாங்க? எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவையும் என்னையும் கரிச்சு கொட்டுறதுதான் வேலை. அவங்க திட்டிட்டு போறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கவே கூடாது, சரியா? என்னதான் இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்தையும் அவ்வளவு அசிங்கமா, அதுவும் வீட்டுக்குள்ளதான் பேசுறாங்கன்னு பார்த்தாலும் வெளியவும் அப்படியே வச்சு பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அட விடுமா, ஒருத்தர் நல்லது சொல்றாங்கன்னு வச்சுக்கவே, அதை நம்ம காதுல வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏளனமாவும் தூத்துறவும் பேசுறவங்கள நம்ம முக்கியமா காதுல வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சாதிக்கணும்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும். அவங்க அப்படி பேசுனா என்ன, நீ அதை விடு. அவங்கள சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்க அப்பாவும் வேலைக்கு தானே போறாரு, வீட்லயே உட்காந்துருக்காரு. அவர் சம்பாத்தியத்துல தான் நம்ம சாப்பிடுறோம். நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், நம்ம சாப்பிட்டு நீ போலாம், சரியா? போ, நான் வரேன். அம்மா சொல்றேன் இல்லம்மா. பெத்த பிள்ளைங்க முன்னாடி இப்படி பெத்தவங்களை இடிவா பேசுனா பெத்த பிள்ளைங்க மனசு உடைஞ்சு போயிடாது. ஏன்னா இவங்களுக்கு அறிவு இப்படி இருக்குன்னே தெரியல. சரி புள்ள சாப்பிடாம ஓடிடுவா, சாப்பாடு எடுத்துட்டு போவோம். அந்தாமா சாப்பிடு. அம்மா. என்னம்மா? மா கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேம்மா. ஸ்கூலுக்கு லேட் ஆகி போச்சு, இப்பதான் டிவி பாக்குறியாம்ல? அம்மா டிவியே போட விடாதம்மா, அந்த அப்பாயி வீட்டுக்குள்ள இருந்தா. அப்பாயி தான் இப்ப வெளியே உட்காந்துருக்குல்ல, டிவி கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கேம்மா. சாப்பிட்டு முடிச்சோன்னு நான் டக்குனு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். எம்மாடி சத்தம் கேட்டுச்சுன்னா உங்க அப்பாயி என்ன ஆட்டம் கட்டுன்னு தெரியும்ல. அம்மா ப்ளீஸ். சரி சத்தம் கம்மியா வைக்கிறேன், கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் அவ்வளவுதான். உங்க அப்பாய்க்கு பாம்புக்காது உடனே ஓடி வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு வந்துடும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மா. என்னம்மா? அம்மா அப்படியே ஃபேன் போடுமா, சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு. சரி இரு போடுறேன். சரிம்மா சாப்பிடு. அம்மா ஊட்டி விடுறீங்களா? உன்னைய மா. சரி இரு ஊட்டி வரேன். இந்தாங்கடி. ஏண்டி ஆளு கொஞ்சம் தலை மறைஞ்சிடக்கூடாது, உடனே பேனை போட்டுக்க வேண்டியது, லைட்டை போட்டுக்க வேண்டியது, டிவியை போட்டுக்க வேண்டியது. கரண்ட் பில் உங்க அப்பா நான் வந்து கட்டுறது இல்லத்த. சாப்பாடு ரொம்ப சூடா இருந்துச்சு, அதான் புள்ள சீக்கிரமா சாப்பிட முடியாதுன்னு தான் ஃபேன் போட்டா ஆறுன உடனே சீக்கிரம் சாப்பிட்டுருவானு. கரண்ட் பில் எதிரும் உன் புருஷங்கார சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு, நீ சம்பாதிச்சு கிழிக்கிற லட்சணத்துக்கு ஃபேனு லைட்டு டிவி எல்லாம் போட்டுக்கங்கடி. அது சரி, சாப்பாடு ஆறுனத்துக்கு ஃபேன் போட்டா சரி, சாப்பாடு ஆறுனத்துக்கு டிவியும் போட சொல்லுதா? டிவிக்கு எம்பிட்டு காசு கட்டுறது? ஏன் அப்பா எங்க அப்பாவுனால சம்பாதிக்கிறாரு, நாங்க போடுறது கூட உரிமை இல்லையா? ஆமா உங்க அப்பா சம்பாதிச்சு கிழிச்சான். விவசாயம் பண்றேன்னு அந்த காட்டையே தான் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். எப்ப பார்த்தாலும் ₹1 ₹2 லாபம் வருதுன்னு சொல்லியிருக்கானா? மழை வந்துருச்சு, நெல் சாஞ்சு போச்சு, வீணா போச்சு, எதுவுமே நட்டு வரல, அப்படி இப்படின்னு தண்ட செலவு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் அப்பா சம்பாதிக்கிறானா? உன் அப்பா சம்பாதிச்சு கிழிக்கிற லட்சணத்துக்கு இது எல்லாம் உங்களுக்கு கேக்குது. அத்தை சின்ன பிள்ளைகிட்ட என்னத்தான் வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? புள்ள மனசு உடைஞ்சு போயிட மாட்டாளா? ஆமா உண்மைய சொன்னா கசக்கத்தான் செய்யும். அம்மா எனக்கு சாப்பாடு வேணும். எம்மாடி சாப்பிடுமா. இங்க பாரு, உன் அப்பா நான் சம்பாதிக்கிறான், என் பெரிய மகன் சம்பாதிக்கிறான், அதை இப்படி சோத்தெல்லாம் வீண் பண்ணுவீங்க. நீங்களா சம்பாதிச்சு எல்லாத்தையும் பார்த்தா தானே சோத்தோட அருமை என்னன்னு தெரியும். ஒவ்வொரு அரிசியும் சம்பாதிக்கிறதுக்கு என் பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோறு வேணாம்ல? வேணாம்னா எதுக்கு இதுல சோறு போடுன்னு சொன்னேன்? போடாம வெறும் வயித்தோட போக வேண்டியதானே? எம்மாடி சாப்பிட்டு போவோம், உட்காரு. வேண்டாமா நீ சாப்பிடுமா. வேண்டாமா? அரிசி விற்கிற விலைக்கு இதுங்களுக்கு நல்ல அரிசி வாங்கி போட்டா என்ன வார்த்தை சொல்றா பாரு. வேண்டாமால வேண்டாம், மூஞ்சும் மொகர கட்டையும். பிள்ளைங்கள ஒரு நாள் இந்த அத்தை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னடி அப்படியே பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க? சாப்பாடை வெளியே போட்டாம மூடி வை. ராத்திரி அந்த புள்ள வந்தோடனே இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும். அதை விட்டு வெளியே நாய்க்கு இது தட்டினாடி எனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உடம்புல முழுக்க கொழுப்பு, அதனால தான் இவ்வளவு திமிரு தெனாவட்டு. சோறு வேணாமல, இதெல்லாம் பட்னியா போடணும். நேரத்துக்கு சோறு அள்ளி கொட்டுறாங்கல்ல, அவங்கள சொல்லணும். பெரிய மாமா வர நேரம் தான் இப்போ, இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் வராம? வரட்டும் வரட்டும், அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு புள்ளைய போய் பார்த்துட்டு வரணும். புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான். அத்தை அவர் இன்னும் சாப்பிடவே இல்லை, அதனால அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா?
ஆமா, உன் புருஷன் ரொம்ப உழைச்சு கஷ்டப்படுறான்ல, அதனால சோறு கொண்டு போய் நேரத்துக்கு கொடுத்துரு. அப்பதான் நல்லா தின்னுபிட்டு தூங்குறதுக்கு சரியா இருக்கும். இல்லத்த, ராத்திரியும் அவர் சாப்பிடல. சரி சரி, எடுத்துட்டு போ, என் பையன் வர நேரம் ஆயி போச்சு. சரிங்கத்த. எப்பா இவங்க கிட்ட ஓரியாடியே நம்ம ஒரு வழி ஆயிடுறோம். அப்பாடா, இந்த மகா வந்துட்டா. எவ்வளோ நேரம் மடி. போற வழியில அப்பா கிட்ட காசு வாங்கி தரேன், எதுவும் கடையில வாங்கி சாப்பிட்டு போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நான் பாத்துக்கிறேன். இல்லடாமா, அந்த கிழவி இப்படியே தான் நொய்யின்னு எதையாவது ஒன்று சொல்லி உன்னை தினமும் சாப்பிடவே விட மாட்டேங்கிற. புள்ள உடம்பு எப்படி ஆகி போச்சு. அப்பா கிட்ட வாங்கி தரேன், படிக்கிற புள்ள வெறும் வயித்தோடு இருக்கக்கூடாது. பரவாயில்லம்மா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மதியானம் ஸ்கூல்ல சத்துணவுல சாப்பாடு போடுவாங்க, நான் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போகணும். ஏ மகா, நேரம் ஆயிடுச்சு. போகலாம். அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன். இந்த வயசுல பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் பிள்ளைக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. என் வயிற்றுல பிறந்ததுக்கு பதிலா இந்த பிள்ளை வேற யார் வயிற்றுல பிறந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு சந்தோஷமா இருந்திருப்பா. பாவம் அந்த மனுஷன் சாப்பிடாம இருப்பாரு. போய் சாப்பாடு கொடுப்போம். ஆத்தாடி, என்ன சொல்றான்? ஒரே நாள்ல தங்க விலை 200 ரூபாய் ஏறி போச்சா? ஐயோ, என்னடா இது, தங்க விலை கொல்ல விலை விற்கிறாங்க. ஆத்தாடி, எப்படியோ என் பிள்ளையெல்லாம் முன்னாடியே கட்டி வச்சுட்டேன். இல்லைன்னா இப்ப பவுன் போட்டு கட்டுறதுக்கெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. ஆத்தாடி, இதை மறந்தே தொலைஞ்சிட்டேன் பாரு. வீட்டுல ஒருத்தி இருக்கிறதையே. ஐயோ, இவன் வேற ஊதாரித்தனமா இருக்கான். இவனும் ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல, புள்ளைய பெத்து வச்சுட்டாங்க. இதுக்கு பவுன் போடணும், வைக்கணும், ஏகப்பட்ட ஜோலி, ஏகப்பட்ட செலவு கிடக்கு. எல்லாம் என் பெரிய பையன் தலையில தான் வந்து விடியும் போல இருக்கே. அன்னைக்கே சொன்னேன் பெரிய பையன் கிட்ட, இந்த பிள்ளையெல்லாம் வேண்டான்னு கேட்டானா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க முதல் வாரிசுமா அப்படி இப்படின்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டான். இப்ப கொல்ல வேலை விற்கிது தங்கம். இனி எப்படிதான் கட்டி கொடுக்க போறான்னு தெரியல. அடடே வாயா சந்திரா. என்னையா சந்திரா, என்னென்னமோ அள்ளிக்கிட்டு வந்திருக்கிற? அதுவாமா, மகா நேத்து சாப்பிடறதுக்கு தீனி எதுவும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, அதான் சரி புள்ள ஆசைப்பட்டு கேட்டுச்சேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த சிங்காரிக்கு என்கிட்ட ஒன்னும் கேட்க முடியல. இவன் கிட்ட கேட்டதானே எல்லாம் கிடைக்கும்னு. ஆள் இல்லாத நேரம் எப்படி கேட்டிருக்கா பாரு. எல்லாம் அவ ஆத்தாக்கறி சொல்லி கொடுத்துருப்பா. உன் ஆயா இல்லாத நேரமா பார்த்து உங்க பெரிய பாட்ட கேளு, உங்க அப்பா பெரியப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாருன்னு. ஏயா, அது சின்ன பிள்ளை, அது கேட்குதுன்னு இவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு வருவியா? என்னம்மா, சின்னவன் வேலை செஞ்சானா பரவாயில்ல, அவனுக்கு சம்பாத்தியம் அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. ஆசைப்பட்டு பெரிய பாடு உரிமையா கேட்கும் போது வாங்கி கொடுக்காம இருக்க முடியும்? இப்படியே சின்னவன் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு தான் வச்சுக்க, அப்புறம் உன் பொழப்பு திண்டாட்டம் ஆயிடும். ஒழுங்கா காசு சேகரிச்சு வைக்க பாரு. இன்னும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும், வயசு வேற ஆயிக்கிட்டே போகுது. போதாத குறைக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா எல்லாம் நீ தான் செய்யணும். அதனால இப்ப இருந்து சேகரிச்சு வச்சு பழகு. அதை விட்டு அவ கேட்கறா வாங்கி கொடுக்குறேன், இவ கேட்கறா வாங்கி கொடுக்குறேன்ட்டு காசு அழிச்சுக்கிட்டு கிடக்காத. ஏமா வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிக்கிற? சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குது, அதை வாங்கி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சா போயிட போறோம்? நம்ம கிட்ட தான் கேட்க முடியும், ஊர்ல உள்ளவங்க போய் கேட்க முடியும்? அவளோட அப்பனும் ஆத்தாலும் நல்லா தின்னுபுட்டு நல்லா குத்துக்கள் மாதிரி தானே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவா. நீ சும்மா காசெல்லாம் தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. சம்பளம் வந்துச்சா அம்மா கிட்ட கொடுத்தமா, செலவுக்கு ஏதோ 5 10 வாங்கினமான்னு இரு. அதை விட்டு இப்படி கேட்கறா அப்படி கேட்கறேன்னு வாங்கி கொடுத்தா அப்புறம் அவ்வளவுதான். ஷோ அப்பா, எனக்கு தலை வலிக்குது. ஏமா அப்படி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தா உன் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. சரியா கோவப்படாத. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், கை கால் கழிட்டு வா. சாப்பாடுலாம் ஒண்ணும் வேணாமா. ஏயா? இல்லம்மா, வரதுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, அதனால ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வெளியவே சாப்பிட்டோம், அதனால அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். என்னையா சொல்ற? உனக்கு சேர்த்து சமைச்சிருக்குது, இப்படி வெளியே சாப்பிடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏமா, வீட்டுல என்ன ஆளா இல்ல சாப்பிடுறதுக்கு? அதான் இத்தனை பேர் இருக்காங்க, சாப்பிட்டுக்க வேண்டியதான். என்னையா நீ கடையில சாப்பாடுலாம் எப்படி இருக்கோ என்னமோ, வீட்டு சாப்பாடு தானே உடம்புக்காகும். ஏமா, ஒரு நாள் தானமா சாப்பிட்டேன், தினந்தோறும் சாப்பிட்றமே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப சாப்பிடலன்னா அந்த சாப்பாடு மத்தியானமோ இல்ல சாயந்தரமோ சாப்பிட்டுக்க போறேன். ஆமா, வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற நீ பழைய சோறு தின்னுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணா. நீ போ, அதான் வீட்டுல தண்டத்துக்குன்னே 2 இருக்குதுங்களே, அதுங்களுக்கு சோத்த போட்டுறேன். நீ போய் படுத்துக்க சாமி, போ. சரிம்மா. இது டிவிய கொஞ்சம் சவுண்டு சத்தம் இல்லாம வச்சு பாரு. சும்மா அலற விட்டுட்டு இருக்காது, அப்புறம் தூங்க முடியாது, அப்புறம் நைட்டு போய் வேலை செய்ய முடியாது. இல்லையா, சவுண்டு கம்மியா தான் வைப்பேன். சரிம்மா, சரி பாரு. எல்லாம் என் மருமவ அந்த குந்தாணி சொல்லியிருப்பா. எல்லாம் உன் பெரிய பாட்ட கேளு, உன் பெரியப்பா நிறைய வாங்கிட்டு வருவாருன்னு. ஆத்தாடி ஆத்தா, எம்புட்டு அள்ளிக்கிட்டு வந்திருக்கான்னு பாரு. ஐயோ, இதெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே 3 பேர் யாருக்கும் கொடுக்காம நல்லா முக்குன்னு முக்கி தின்னே முடிச்சு கட்டிடுவாங்க. இங்க வீட்டுக்கு வந்தவ மகாராணி கணக்க நல்லா தின்னு கொளுத்து போய் இருக்கிறா. ஆனா ஏமவ அங்க மாமியார் கிட்ட பேச்சு வாங்கி ஏச்சு வாங்கிட்டு புருஷன் ஒரு உதவாக்கரையை கட்டிக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அங்கெல்லாம் இந்த மாதிரி தீனியெல்லாம் அவங்க வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. இவளுக்கு என்ன இங்க திங்காமையும் உங்காமியமா இருக்காளுங்க. அங்க என் புள்ளதான் ஒன்றும் இல்லாம கிடப்பா. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா பார்த்துட்டு வருவோம். முதல்ல பெரியவன் தூங்கிட்டானா என்னன்னு பார்த்துட்டு இதை கொண்டு போய் கொடுப்போம். இல்லையா அவ்வளோதான், கொண்டு வந்து வாங்கி வச்சதெல்லாம் எங்கம்மான்னு கேட்டு நம்மள உசுர் எடுத்துருவான். அதனால அவன் தூங்கிட்டானான்னு முதல்ல போய் பார்ப்போம்.
எங்கிட்ட இருக்கிறாரு இந்த மனுஷன்? அட இங்கதான் நிக்கிறாரா? என்னங்க பத்திரகாளி என்னங்க வீட்டுக்கு சாப்பிட கூட வரல ராத்திரி கூட? வேலைமா. வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் வயிற்றுக்கு நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா? சரி சரி, நீ சாப்பிட்டியா? உங்களை விட்டுட்டு என்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடுறதுக்கு. சரி நீ போய் உட்காரு, நான் அந்த கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். சரி வாங்க. அப்பா, பச்சை தண்ணி முகத்துல படவும் நல்லா இருக்கு. என்னடா இது, இங்கிட்டு நெல்லெல்லாம் கொஞ்சம் சாஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு. எலி இது கடிச்சிருக்குமா என்னன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நேத்தே எலி வலை கட்டணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். இப்ப பாரு, ஐயோ இவ்வளவு நெல்லு போச்சே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கை கால் கழுவிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா? சரி, இப்போதைக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்பயே வேலியை கட்டி விட்டுறணும். என்னங்க என்னங்க, என்ன பத்திரகாளி? சாப்பாடு கொண்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, வாங்க சாப்பிடுறதுக்கு. அங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பச்சைக்கிளி, இங்கிட்டு நெல்லெல்லாம் வந்து எலி கடிச்சிருக்கும் போல இருக்கு, அதனால எல்லாம் சாஞ்சு கிடக்கு. அதுதான் கம்பி எடுத்துட்டு வந்து கட்டிடலாம், அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நேத்தும் சாப்பிடவே இல்ல, இப்பயும் சாப்பிடாம வேலி கட்டிக்கிட்டு உட்காந்துருங்க. நீங்க இவ்வளவு வேலை செஞ்சு அங்க என்ன மதிக்கிறாங்களா? வாங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம். அதடி உடனே ஆரம்பிச்சிருவா, இரு வாரேன். அவங்க அம்மா இவர் அந்த கேவலப்படுத்துது, இப்பதான் இவரு குடும்பத்துக்காக இங்க ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏமா, உச்சவெயில் வரத்துக்குள்ள வேலையை கட்டி விட்டுட்டோம்னா அப்புறம் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம். இப்பயே வந்து சாப்பிடுன்னு இருக்க, பொறுமையா சாப்பிட்டா என்ன, உடம்பு என்ன கெட்டா போயிட போகுது. ஆமா, உங்க வீட்டுல உங்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணத்துக்கு இப்பதான் உச்ச வெயில் வரத்துக்குள்ள வேலையை முடிக்கணுமா? வாயை கிண்டாதீங்க சொல்லிட்டேன். சப்பா, வந்த உடனே ஆரம்பிச்சிருக்கியா? இதுக்கு தான் நான் வீட்டு பக்கமே வரதில்லை. ஆமா, ஆனா உன இதை சொல்லிருங்க. சரி, இப்ப நீ எதுக்கு வந்த? சாப்பாடு கொடுக்க தானே வந்த, கொடுத்துட்டு கிளம்பு நீ. பாவம் மனுஷன் சாப்பிடாம ராத்திரியும் பக்கமா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சோறு கொண்டு வந்த இவர் இதுவும் பேசுவாரு, இதுக்கு மேலையும் பேசுவாரு. சாப்பிடுங்க. பத்திரகாளி, நீயும் சாப்பிடலன்னு சொன்னல, எடுத்து சாப்பிடு. முதல்ல நீங்க நல்லா வயிறார சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அட சாப்பிடுன்றல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீ சொன்னாலே கேட்க மாட்டேன், சாப்பிடு. இந்தா. உண்மையை சொல்லணும்னு இந்த அன்புக்கு தாங்க நான் இத்தனை வருஷமும் பல்ல கடிச்சிட்டு உங்க அம்மா என்ன பேசினாலும் இருக்கிறேன். இங்க பாரு, யாரு என்ன சொன்னா என்ன, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருமா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காது சரியா? நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல, அது போதும். நீ சாப்பிடுந்தா. அப்பாடா, பையன் நல்லா தூங்குறான். அப்பாடா தூங்கட்டும். இவன் எந்திரிக்கிறதுக்குள்ள போய் பிள்ளைய பார்த்துட்டு, அதுவும் இந்த பத்திரக்காளி குந்தாணி வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என் பிள்ளைகிட்ட போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். பாவம் என் புள்ள, இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போனேன்னா அம்மா நமக்காக இவ்வளோத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு வருது, எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நினச்சி என் புள்ள வருத்தப்படுவா. பரவாயில்ல, இருந்தாலும் அவன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அவளுக்கு இதெல்லாம் கொடுத்தா அம்மட்டு சந்தோஷப்படுவா. சரி, வேகமாக போவோம். 2 நாள் ஆச்சு பிள்ளைய பார்த்து, கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புறோம். ஓகே, நம்மளுடைய மருமகள் தொடர் வந்து நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அதை படிச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே போல் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. எப்படி புகுந்த வீடு சீரீஸ்க்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த மருமகள் எபிசோட்ஸ்க்குமே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, புகுந்த வீடு சீரீஸை வந்துட்டு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கவலையப்படாதீங்க, அந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு இந்த ஸ்டோரியிலேயும் வருவாங்க. ஆனால் என்ன, அதனோட கதைக்களம் வேற, இதனோட கதைக்களம் வேற. எப்படி அந்த புகுந்த வீடு சீரீஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் மனசில் பதிஞ்சாங்களோ, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த மருமகள் தொடரில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே இதை ஃபீல் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த சீரீஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரிகை.